இப்போ நானும் போட்டித் தேர்வில் எழுதியிருக்கேன். நானும் முறைகேடு இந்த நீட்டில் மட்டும் இல்லை, ஒன்றிய லெவலில் நடக்கிற பல்வேறு எக்ஸாம்ஸில் அந்த யூபிஎஸ்சி தேர்வு முறையாக இருக்கட்டும், அந்த எஸ்எஸ்ஐயாக இருக்கட்டும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், தேர்வுன்னு இருந்தால் அங்கே முறைகேடு பண்ணுறதுக்குன்னே சில பேர் குரூப் இருக்க தான் செய்கிறாங்க. எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பை பொறுத்தவரையில் 7.5% இடஒதுக்கீடு மூலம் 537 இடங்கள் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இந்த ஆண்டு. அதே பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் 104 இடங்கள், மொத்தம் பார்த்தீங்கன்னா 641 இடங்கள் நம்ம இந்த 7.5 இடஒதுக்கீடு மூலமாக நம்ம இந்த ஆண்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். போலி ஆவணங்கள் கொடுத்து அதை தகுதி நீக்கம் பண்ண மாணவ மாணவிகளும் உண்டு. பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 9 பேர் இந்த மாதிரி போலி ஆவணங்கள் கொடுத்ததுனால நம்ம தகுதி நீக்கம் பண்ணியிருக்கோம். அதே 2025 ஆண்டு, அதாவது போன வருஷம் 25 போலி ஆவணங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 5 மாணவர்கள் போலி சான்றிதழ் சமர்ப்பித்தது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தவிர என்ஆர்ஐ கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தூதரக ஒரு சான்றிதழ் நம்ம கேட்டு நம்ம விண்ணப்பிப்போம். என்ன அவங்க உண்மையாலுமே அவங்க என்ஆர்ஐ தானா அப்படிங்கிற மாதிரி 512 பேர் என்ஆர்ஐ கோட்டா மூலம் விண்ணப்பிச்சிருக்காங்க. அவங்க அனைவருக்கும் நம்ம தூதரகம் சான்றிதழ் கேட்டு நம்ம அந்த கன்சர்ன்ட் எம்பசிக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதில் 212 விண்ணப்பங்கள் வெரிஃபை பண்ணி வந்திருக்கு. மீதியும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கிய செய்தி, கலந்தாய்வு நீங்கள் கேட்குற மாதிரி 13ஆம் தேதி ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த கலந்தாய்வு மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் மருத்துவ சார்ந்த படிப்புகளுக்கான கலந்தாய்வு மருத்துவம் அண்ட் பல் மருத்துவம் மட்டும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஸ்பெஷல் கேட்டகரி மாணவர்களுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் இந்த வருஷமும், சென்ற ஆண்டு போலவே இந்த வருஷமும் ஆஃப்லைன் மூலமாக தான் அந்த கலந்தாய்வு நடக்கும். அவங்களுக்கு மட்டும் 13ஆம் தேதி ஆன்லைன் கவுன்சிலிங்கும் ஆரம்பிக்கும், கலந்தாய்வும் நடக்கும். அதே தேதியில் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கும் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில் அதுவும் நடக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ரொம்ப முக்கியம். ஒரு நீட் இடம் கிடைக்காம மாணவிகள் தற்கொலை பண்ணுற சூழல் இருக்கிறப்ப இந்த மாதிரி போலி ஆவணங்கள்லாம் கொடுத்து நம்ம இடம் விண்ணப்பிக்கிறதுக்கே பெரிய ஒரு குற்றம் தான். நான் எந்த மாதிரி நீங்கள் இந்த உங்கள் செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் போலி ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு 5 விண்ணப்பங்களை பார்த்தேன் நான். என்னன்னா அந்த நீட் ஸ்கோரையும் டேம்பர் பண்ணியிருக்காங்க, அது ஆப்வியஸாக தெரியுது. அது ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக வாங்கின மார்க் வந்து 170, ஆனால் அவர் விண்ணப்பித்ததில் பார்த்தீங்கன்னா 552ன்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்காங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம ஆக்சுவலாக மார்க் கூட கேட்கறதில்ல நினைக்கிறேன். நம்ம விண்ணப்பத்தில் நம்ம அவங்களுடைய மதிப்பெண் கூட கேட்கறதில்ல. ஏன்னா நம்ம ஆன்லைனில் எல்லாமே டேட்டா இருக்கிறனால நம்ம அவங்களுக்கு கேட்கறதில்ல. ஆனால் என்ன பண்ணோம், அவங்களுக்கு தகுதி இல்லை, இன்எலிஜிபிள்னு சொல்லிட்டோம். இன்எலிஜிபிள்னு சொன்னதுக்கு பிறகு அவங்களா அனுப்பிச்சது இதெல்லாம் டேட்டா, நாங்கள் வந்து இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சதில் தான் இது நம்ம கண்டறிச்சிருக்கோம். கண்டிப்பாக இதை மேலே ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். டிஎம்ஏ மேடம், இப்போ நானும் போட்டித் தேர்வில் எழுதியிருக்கேன். நானும் இல்லை ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன். பார்த்தீங்கன்னா இந்த முறைகேடு இந்த நீட்டில் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒன்றிய லெவலில் நடக்கிற பல்வேறு எக்ஸாம்ஸில் அந்த யூபிஎஸ்சி தேர்வு முறையாக இருக்கட்டும், அந்த எஸ்எஸ்ஐயாக இருக்கட்டும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், பல்வேறு இந்த இதில் தேர்வுன்னு இருந்தால் அங்கே முறைகேடு பண்ணுறதுக்குன்னே சில பேர் குரூப் இருக்க தான் செய்கிறாங்க. அது இல்லைன்னா இல்லை. ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு தான் இருக்கிறோம். இந்த நீட் நம்ம தமிழ்நாடு நம்ம கொள்கைக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது. அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம். இதற்கு தேவையான சட்ட போராட்டங்களும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். சரிங்களா? இல்லை அதாவது அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. இந்த பல் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவமுக்கான அட்மிஷன்ஸ், இந்த நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது இந்த நம்ம இப்போ நீட் இருக்கு, அதனால நம்ம சுப்ரீம் கோர்ட் படி கட்டாயமாக நம்ம மேலே திணிச்சிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நம்ம தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு எதிரான சட்ட போராட்டங்கள் நம்ம முன்னெடுத்துட்டு தான் இருக்கோம், தொடர்ந்து பண்ணுவோம். சரிங்களா? பட் நிச்சயம் பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் இப்போ 9 நாளாக உண்ணாவிரத போராட்டம் இருந்துட்டு இருக்காங்க. அது நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சருடன் நேற்று இரவு கூட ஒரு 11 மணிக்கு நாங்கள் போய் சந்தித்தோம். அவங்களோட முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நம்ம இந்த நடப்பு தொடரிலேயே கொண்டு வரணுங்கிறது. இது மாண்பு முதலமைச்சர் அவரோட கவனத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். நிச்சயம் இதற்கான
ஒரு நல்ல முடிவை எடுக்கப்படும். சட்ட போராட்டத்தின் மூலமாக தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்கிறோம். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே நீட்டுக்கான இன்னொரு தீர்வும் நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நிரந்தர தீர்வுனா இந்த கல்வி அது பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாறணும். அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோம். இந்தியா ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஃபெடரல் பாலிட்டி. அதில் ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல முக்கிய பணிகள்லாம் இருக்குது, கடமைகள்லாம் இருக்குது. வெளியுறவுத்துறை, பொருளாதாரம், அந்த கம்யூனிகேஷன்ஸ், அந்த மாதிரி இந்த மாதிரி மருத்துவம், கல்வி இதெல்லாம் அந்தந்த மாநிலங்களுக்குலாம் விட்டுறது தான் சரியானதாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு சார்பில் மத்திய கல்வி மருத்துவ கல்லூரிலாம் நிறைய இடங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜிப்மர் இருக்குது, எய்ம்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அது பொதுப்பட்டியலில் இருந்தால் கூட ஒரு சிறப்பு ஒரு பொதுப்பட்டியல் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு கொண்டு வந்து அந்த லிஸ்ட்டில் கல்வியும் மருத்துவத்தையும் நம்ம இணைத்து அதில் கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த கல்வியில் ஒரு மாநில அரசு ஒரு லாவை கொண்டு வந்தோம்னா, ஒருவேளை அது ஒன்றிய சட்டத்தோட ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்ததுன்னா அந்த மாநில சட்டம் தான் செல்லுபடியாகும். அப்படிங்கிற முறையில் ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வரணுங்கிறது தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்வாக சொல்லியிருக்காங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கான நேரம் காலம் தான் கூடி வரணும். நம்ம தொடர்ந்து போராடிட்டே இருப்போம். நிச்சயம் ஒரு நாள் நிலைமை மாறும். இந்த கல்வி மாநில பட்டியலுக்கு மாறும்.